ஸ்ப்ரவுட்டட் மூங் தால் எப்படி ரெடி பண்ணுறது, ஸ்ப்ரவுட்டட் மூங் தால் வச்சு ஒரு சூப்பரான சுண்டல் எப்படி செய்கிறதுன்ட்டு இன்றைக்கி பார்க்க போகிறோம். நான் சாயங்காலம் 6 மணிக்கு பச்சை பயிரை கொஞ்சம் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருந்தேன். இப்போ நைட்டு 10 o'clock பாருங்கள், லைட்டாக ஒரு ஃபியூ மூங் தால் மட்டும் லைட்டாக ஸ்டவுட் ஆகி வர ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. இதில் இன்னும் ஒரு 1/4 கப் தண்ணி ஊற்றிட்டு நான் ஹாட் பேக்கில் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். மார்னிங் பார்க்கும்பொழுது நல்லா முளைச்சி வந்திருக்கு. பாருங்கள் எவ்வளோ ஈவனாக முளைச்சி வந்திருக்கு. தமிழில் பச்சை பயிறுன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ஸ்ப்ரவுட் ஆகிட்டு சாப்பிடும்போது அதில் இருக்கிற நியூட்ரிஷியன்ஸ் நல்லாவே டெவலப் ஆகிருக்கும். நம்ம இதே மாதிரி கருப்பு கடலை கூட ஸ்ப்ரவுட் பண்ணலாம். இதில் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். உளுந்து ஆட் பண்ணிக்கிறேன். காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். பூண்டு ஒரு 2 பல்லு தட்டி போட்டிருக்கேன். கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம ஹாட் பேக்கில் போட்டு வைக்கும் போது ஸ்ப்ரவுட்டை சீக்கிரமாகவே ஆகிடும். உப்பு ஆட் பண்ணிவிட்டு இந்த பச்சை பயிறு முளைச்சதை நான் சேர்த்து லைட்டாக ஒரு வதக்கிடுறேன். ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். பச்சை பயிறு ஏற்கனவே நல்லா ஊறிடுச்சு. ஸோ இது நம்ம குக்கரில் போடணுன்னு அவசியம் இல்லை. தட்டு போட்டு மூடி வச்சோன்னா ஒரு 10 நிமிஷத்தில் கடாயிலேயே இது நல்லா வெந்துடும். நம்ம இதை வேக வைக்காமல் சாலட் மாதிரி கூட சர்வ் பண்ணலாம். ஹெல்தியான பச்சை பயிறு சுண்டல் ரெடி. If you like our video, subscribe our channel and click the bell button.